السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. தாயகத்தின் பாசமும் சமுத்திரத்தின் வைரமாக விளங்கும் மலேசியாவின் ஜொஹூர் நகரத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் அன்பான வாழ்த்துகள். உண்மையில் இதன் பெயர் ஹர் என இருக்க வேண்டியதுதான். ஏனெனில் இது ஒரு முத்து போன்ற நகரம். இன்று துல் கதா மாதத்தின் 11ஆம் நாளாக இருக்கிறது. இன்னும் சுமார் ஒரு மாதத்தில் நம்மால் ஈத் உல் அதாவின் நச்சிறந்த நாளை அடைய முடியும். அந்த மறக்க முடியாத நாளை நம்மால் வாழ்ந்து பார்க்க, அந்த நாளில் தொழுகையும் குர்பானியும் செய்ய அல்லாஹ் நமக்கு உளமாறும் உடலாரும் அருள் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். இப்போது இன்று சொல்வது ஒரு சுருக்கமான உரைதான். இங்கே ஜொஹூரில் நான் தற்போதுதான் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறேன். தலைப்பாக குர்ஆனும் பரிசுத்தமான கால கட்டுப்பாட்டு முறையும். அதை பின்பற்றி ஒரு நீண்ட கேள்வி பதில்கள் அமர்வு நடந்தது. அந்த அமர்வு முடிந்து புத்தக கையெழுத்தும் முடிந்த பிறகு இப்போது நான் இந்த சுருக்கமான காணொளியை பதிவு செய்கிறேன். இந்தியாவின் அதிரடியான நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் என்ன பதிலளித்தது? இதுதான் இன்றைய தலைப்பு. மிகவும் வருத்தத்துடன் நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒன்று, பாகிஸ்தான் ஒரு அரிய வாய்ப்பை தவறவிட்டது. அந்த வாய்ப்பு என்னவென்றால், நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சான்றுப்படி ஞானத்துடனும் அறிவுடனும் நீதியுடனும் தூய்மையான வெளியுறவுக் கொள்கையை உலகிற்கு காட்டும் வாய்ப்பு. ஏன் பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை தவறவிட்டது? ஏனென்றால் அவர்கள் கையிலே அந்த ஞானம், அறிவு இல்லையே. அவர்களுக்கு அந்த அறிவே இல்லையே. பாகிஸ்தான் தூதர்களுக்கு அந்த அறிவு இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அந்த அறிவு இல்லை. மிக முக்கியமாக அவர்களது ஜெனரல்களுக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஏற்ப பதிலளிக்க தேவையான அந்த ஞானமே இல்லை. இந்த நிகழ்வு ஆரம்பமானது காஷ்மீரில் நடந்த ஒரு கொடூரமான, அருவருப்பான பயங்கரவாத செயலால். இந்த நிகழ்வு சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்திருக்கலாம். அந்த நேரத்தில நாங்கள் ஒரு காணொளியை வெளியிட்டோம். அந்த காணொளியில நாங்கள் எவ்வளவு அருவருப்பாக இச்செயலை பார்க்கிறோமோ அதை வெளிப்படுத்தினோம். அந்த பயங்கரவாதச் செயலை, அதாவது நிர்பராதமான மக்களை கொடூரமாக இரக்கமற்றவர்களால் கொல்லப்பட்ட நிகழ்வை நாங்கள் மறுக்கிறோம், கடுமையாக கண்டிக்கிறோம். இதனைச் செய்ததற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கலாம் என்று நாங்கள் அந்த காணொளியில் 4 சாத்தியமான சந்தேகப்படுத்தக்கூடிய தரப்புகளை சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த 4 குற்றச்சாட்டுகளிலிருந்து 2ஆகவே இறங்கி வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் 4 இருந்த சந்தேகங்கள் இப்பொழுது 2 மட்டுமே மீதமிருக்கின்றன. அந்த 4 சந்தேகப்படுத்தப்பட்டவர்களில் முதல் நபராக நாங்கள் கூறியது இந்தியாதானே. இந்தியாதான் அந்த பயங்கரவாதச் செயலுக்கு நேரடியாக, அரசு ஆதரவு உள்ள பயங்கரவாதமாக நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்திய அரசாங்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக இந்திய துணைக்கண்டத்தின் பிரிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் பிறந்த நாள் முதல் இந்த அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருபோதும் களைவில்லாத, இடைவிடாத பகைமைக்குள் இருக்கிறது. அவர்கள் அரசாங்கமாக பதவியேற்ற நாளிலிருந்தே இந்த நிலை இருக்கிறது. அதனால் இது ஒரு தொடர்ச்சியான அரசு ஆதரவு உள்ள பயங்கரவாதம் என்பதை நிரூபிக்கும் மாதிரியான ஓர் முறைப்படியான சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது.
ஆனால் இந்தியா இதை செய்ததற்கான உறுதியான ஆதாரம் நம்மிடம் இல்லை. இல்லாமல் போனாலும் இது ஒரு சாத்தியமான சந்தேகப்படுத்தத்தக்க தரப்பாக நாங்கள் ஏற்கிறோம். இந்த செயலின் நோக்கம் என்னவென்றால், பாகிஸ்தானை அழிக்க வேண்டிய அந்த இடைவிடாத கொள்கையின் ஒரு பகுதியாகவே இது செயல்பட்டிருக்கக்கூடும். இந்தச் செயல் பாகிஸ்தானை அழிக்கச் செய்யும் பாதையை அமைப்பதற்காக செய்யப்பட்டது. இரண்டாவது சாத்தியமாயிருந்த ஒன்று என்னவென்றால், காஷ்மீரில் அடக்குமுறைக்குள்ளாகியுள்ள மக்கள். நான் அடக்குமுறைக்குள்ளானவர்கள் என்று சொல்வதை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? ஏன் அதை எதிர்ப்பது? காஷ்மீர் மக்களைக் கேளுங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்களை நேரில் சென்று கேளுங்கள். உங்களுக்குள் நேர்மை இருந்தால் அவர்களை சென்று கேளுங்கள். உங்களுக்குள் சாதாரணமான விவேகம் இருந்தால் கூட போதும். காஷ்மீர் மக்களிடம் சென்று கேளுங்கள். நீங்கள் அடக்குமுறைக்குள்ளாகியுள்ளீர்களா? இந்திய இராணுவத்திடம் வேண்டாம், கேட்காதீர்கள். இந்திய அரசாங்கத்திடமோ கூட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள்தான் அடக்குமுறை நடத்தியவர்கள். அதனால காஷ்மீர் மக்களிடம்தான் கேட்க வேண்டும். நீங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகியுள்ளீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கேளுங்கள். உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு நேர்மை இருக்கிறதோ அதனைப் பொறுத்துதான் அவர்களின் பதிலை நீங்கள் உணர்வீர்கள். இதனால்தான் நாங்கள் கூறினோம், ஒருவேளை அந்த அடக்குமுறைக்குள்ளாகியுள்ள காஷ்மீர் மக்களே, விடுதலை போராளிகளே, அந்த பயங்கரவாதச் செயலை செய்திருக்கக்கூடும் என்று. ஆனால் நாங்கள் சொன்னோம், இல்லை, அது சாத்தியமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அவர்கள் தாங்களாகவே தங்கள் வாழ்க்கையை அழிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே அழிக்கும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டார்கள். மூன்றாவது சாத்தியக்கூறாக நாங்கள் சொன்னது, ஒருவேளை பாகிஸ்தான் தானே இந்த நிலைத்த அரச ஆதரவுடனான பயங்கரவாதச் செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடும், அல்லது பாகிஸ்தானில் இருக்கும் சில ஜிஹாத் அமைப்புகளே இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடும் என்றே. அப்படி இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தோம், அவர்களை கனிவுடன் வெளிப்படுத்துமாறு. அவர்கள் வெளிப்பட்டவுடன் நாங்கள் யார் இந்த குற்றத்தைச் செய்தார்கள் என்று தெளிவாக அறிந்து கொண்டதும் அவர்களை பிடித்து இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டியதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் நீதிக்கு புறப்படட்டும். அவர்கள் அந்த குற்றத்திற்கு உரிய தண்டனை பெறட்டும். அதுதான் நேர்மையான நடைமுறை. என்னிடம் வந்து நீ பாகுபாடாக பேசுகிறாய் என்று சொல்லாதீர்கள். உங்கள் வழியை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். நான் பாகுபாடுடன் பேசவில்லை. நான் உண்மையின் பக்கம்தான் நின்று பேசுகிறேன். அதற்குப் பிறகு நாங்கள் சொன்னோம், நான்காவது சாத்தியக்கூறு இருக்கிறது. ஒரு நான்காவது நடிப்பாளர் இருக்கிறான். ஒருவேளை அந்த நடிப்பாளர்தான் இந்த மாநில ஆதரவுடன் நிகழ்ந்த பயங்கரவாதச் செயலுக்கு பின் நின்றிருக்கக்கூடும். காஷ்மீரில் நடந்த அந்த அருவருப்பான செயலுக்கு திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கக்கூடும். ஏன்? பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த முடிவற்ற தொடரும் விரோதம் காரணமாகத்தான். யார் அந்த நான்காவது சாத்தியமான நடிப்பாளர்? இஸ்ரேல். ஏனென்றால் பாகிஸ்தான் மட்டுமல்ல, இஸ்ரேல்தான் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறது. அதனால்தான் இஸ்ரேலிய மொசாத், அதாவது அந்த இரகசிய புலனாய்வு குழு, அவர்கள்தான் இந்தச் செயலுக்கு பின்னால் இருந்திருக்கக்கூடும். அவர்கள்தான் இதற்கு திட்டமிட்டும் தெரியாமலிருக்கும் ஒரு சக்தியாக செயல்பட்டும் இந்த பயங்கரவாத செயலினை நடத்தியிருக்கக்கூடும். இப்பொழுது என் கடந்த வீடியோவுக்கு பிறகு நடந்துள்ள நிகழ்வுகளைக் கொண்டு பார்க்கும்போது இது மிகவும் தெளிவாக தெரிகிறது என்று நான் சொல்ல வேண்டும். யாரே அந்த பயங்கரவாதச் செயலுக்கு பின்னாலே இருந்தார்களோ, யாரே அதை திட்டமிட்டு காஷ்மீரில் நிகழ்த்தினார்களோ, அவர்கள் விரும்பியது ஒன்று மட்டுமே, இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் வெடிக்கச் செய்யவே. அவர்கள் அந்த போரை விரும்புகிறார்கள். ஏன்? அந்த போர் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இது என்னுடைய முடிவு. நான் மறுக்கிறேன்,
பாகிஸ்தானிய ஜிகாத் அமைப்புகளும் காஷ்மீர் சுதந்திர போராட்டத்தினருமே இந்தச் செயலுக்கு பொறுப்பாளிகள் என்ற சாத்தியக்கூறுகளை தள்ளிப் போடுகிறேன். ஆனால் நான் பாராட்டுகிறேன், பாகிஸ்தான் அரசு மிகவும் நிதானமாகவும் விவேகத்துடனும் புத்திசாலித்தனமாகவும் அந்தச் செயலுக்கு பதிலளித்ததற்கு. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பயங்கரவாதச் செயலுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் யார் என்று தொகுத்து கண்டறிய சார்பற்ற விசாரணை குழு அமைக்க அழைப்பு விடுத்தார்கள். இதுதான் சரியான பதில். பாகிஸ்தான் அரசு இதைத்தான் செய்தது. இதற்காகவே நாம் அவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் இந்தியா ஏன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் சார்பற்ற விசாரணை குழு அமைக்க முடியாது என்றார்கள்? ஒரே ஒரு காரணம் இருக்கலாம். அந்த விசாரணை குழு இந்தியாவுக்கே ஆபத்தானதாக இருக்கக்கூடும். இந்தியா ஏற்க மறுத்ததிலிருந்து அதை நாம் தான் ஊகிக்கிறோம். பிறகு என்ன நடந்தது? இந்திய அரசு பாகிஸ்தானை தாக்கியது. அவர்கள் யார் என்று நினைத்தார்களோ, ஜிகாத் மையங்கள் என்று நினைத்த இடங்களை பல மிசைல்கள் மூலம் தாக்கினார்கள். அப்பொழுது பாகிஸ்தான் எப்படி பதிலளித்தது? ஒரு முஸ்லிம் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும்? பாகிஸ்தான் ஒரு தங்க வாய்ப்பை இழந்தது. ஒரு அற்புதமான சமயத்தை, ஒருபோதும் திரும்ப முடியாத வாய்ப்பை. என்ன செய்ய வேண்டுமெனில், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை தெரிந்திருந்தால், அவர்களின் வழியை தெரிந்திருந்தால், பாகிஸ்தான் பதில் இவ்வாறு இருக்க வேண்டும். இந்த கேள்வி எங்களை பதற வைக்கிறது. போர் தவிர வேறெந்த நல்ல வழியும் இல்லையா? சண்டை, மோதல் தவிர வேறெந்த பாதையும் இல்லையா? எங்கள் மீது உங்கள் தாக்குதலால் உயிரிழந்தவர்களை நாங்கள் ஏற்கிறோம். உங்கள் தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் எங்களின் நோக்கம் ஒன்று, போரினைத் தவிர்ப்பது. நாங்கள் மீண்டும் கேட்கிறோம், ஒரு சார்பற்ற விசாரணை குழு அமைக்க முடியாதா? மனிதனின் வரலாற்று வெளிச்சத்தில் நாங்கள் இந்த கூற்றை முன்வைக்கிறோம். போர் வேண்டாம், அமைதி வேண்டும். நாங்கள் மீண்டும் தெரிவிக்கிறோம், இந்த பயங்கரவாதச் செயலுக்கு பொறுப்பல்ல. எங்கள் மீது குற்றஞ்சாட்டாதீர்கள். இந்த மாதிரியான பதிலை பாகிஸ்தான் கொடுத்திருந்தால் உலகமே அதனை பாராட்டியிருக்கும். மிகவும் வலிமையான ஒரு அரசியல் நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கும். அதிகாரம் இல்லாத பாகிஸ்தானும் அறிவும் நபியின் வழியும் கொண்டிருந்தால் போர் வேண்டாம் என்பதற்காக நிதானமாக நடந்திருக்கும். இப்போது என்ன நடக்கிறது? பாகிஸ்தான் தாக்குதலுக்கு தாக்குதலாக பதிலளிக்கிறது. இந்தியா அதைவிட அதிகமாக எதிர்வினை செய்கிறது. அந்த பயங்கரவாதச் செயலின் நோக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் தூண்டும் என்பதுதான். இஸ்ரேல் மற்றும் இந்தியாவின் தற்போதைய அரசு, இந்த இருவர்தான் அந்த போரை தூண்டும். தெரிந்து கொள்ளும் அறிவு பாகிஸ்தானுக்கு இல்லை. இஸ்லாத்தின் போர் சட்டத்தை தெரிந்திருந்தால், நபியின் ராஜதந்திர நெறிமுறையை தெரிந்திருந்தால், பாகிஸ்தான் ஒரு புது பாதையை எடுத்திருக்கும். நான் சொல்லக்கூடியது இன்னும் உள்ளது. நிலைமை மேலும் சிக்கலாக இருந்தால் நான் மீண்டும் பேசுவேன். ஆனால் நான் உதவ முடியாது. ஒரு மக்களுக்கு அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய குர்ஆன், அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய சுன்னா, இவை இல்லாத மக்களுக்கு நான் என்ன உதவ முடியும்? நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.